இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்புக்காக நம்மையே தயாரிக்க, சிந்திக்க, ஜெபமாலை ஜெபிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வருடத்தின் இறுதி மாதத்தில் இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் நம் பாவங்களை விட்டு பிறரை அன்பு செய்யவும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் வரம் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நமக்கு செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுவோம். இந்த வருடம் அனுகூலமாகாத காரியங்கள் வரும் புதிய ஆண்டில் நிறைவேற இறைவனை மன்றாடுவோம். வாருங்கள், நாம் இணைந்து இன்றைய ஜெபத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் உற்றார் உறவினர்களையும் ஒப்பு கொடுப்போம். வரங்களை பெற்றுக்கொள்வோம். முதலில் திருவருகை காலத்தில் சொல்லப்படும் ஜெபம், அதாவது எதிர்நோக்கி காத்திருந்த அன்னையிடம் ஜெபிக்கப்படும் ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். முதல் பெற்றோர் வழி பிறந்த அனைத்து மானுடரிலும் உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாய் இருக்க இறைவனால் முன் குறிக்கப்பட்டவரும், அதற்காக வேண்டிய அனைத்து வரங்களையும் முழுமையாய் அடைந்தவரும், அடைந்த வரங்களை கொண்டு நடத்திய தூய வாழ்வினால் மகனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் தூய ஆவியாரால் கருத்தரிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட அன்னையே, உம்முடைய மகன் பிறக்க போகிற நாள் நெருங்கி வருகிறதென்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு பணிவிடை புரியவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வர வேண்டும் என்றும், அவரை பார்த்து அவருக்கு திருப்பணியாற்ற நீர் தகுதியாக இருக்க வேண்டும் என்று செய்த முன் தயாரிப்பை தியானித்து, நானும் அவருக்கு ஏற்ற பணி செய்ய என்னையே ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகிறேன். நீ செய்தது போல் என்னால் செய்ய முடியாவிட்டாலும் நான் இந்த நாளை சிறந்த முன் தயாரிப்புகளுடன் எதிர்கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். ஜெபம், தவம், தர்மம் என்று இந்த திருவருகை காலத்தில் என் இதய குடிலை அலங்கரிக்க எனக்காக பரிந்து பேசும். ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு செவிமடுப்போம். 6ஆம் நாள் திருமுழுக்கு யோவான். சக்கரியா எலிசபெத்துக்கு வயது முதிர்ந்த காலத்தில் பிறந்த மகன் திருமுழுக்கு யோவான். நற்செய்தியாளர் யோவானிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட இவரை திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கிறோம். அதோடு இணைந்து இவர் பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கு கொடுத்ததால் இப்பெயர் பெற்றார். இவர் இந்த உலகில் பிறந்த பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார். ஏனெனில் இவர் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். தூய ஆவியாரின் ஆளுகை இவரின் ஜென்ம பாவத்தை எடுத்து மாற்றியது. இவர் இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஆவார். சுமார் 400 ஆண்டுகளாக இறைவாக்கினர்கள் யாரும் இல்லாத சூழலில் இவர் பிறப்பு அவ்விடத்தை நிரப்பியது. இவர் கடைசி இறைவாக்கினராக கருதப்படுகிறார். குணநலன்கள்: 1. இவர் பிறப்பு பலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. 2. ஆண்டவர் பார்வையில் பெரியவராக இருந்தார். 3. கடைசி இறைவாக்கினராக இருந்தவர். 4. இஸ்ரேல் மக்கள் பலரை மனமாற்றி இறைவனிடம் திரும்பி வரச் செய்தவர். 5. பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கு கொடுத்தவர். 6. ஆண்டவரின் கைவன்மையை பெற்றிருந்தவர். 7. மனிதராய் பிறந்தவர்களுள் இவரை விட பெரியவர் யாரும் இல்லை என்று இயேசுவால் வர்ணிக்கப்பட்டவர். 8. திருவருகை கால நற்செய்தி வாசகங்களில் அதிக இடம் பிடித்தவர். 9. இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்தவர். 10. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் இவர் உணவாக இருந்தது. 11. ஒட்டக முடியாலான ஆடை அணிந்து தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தவர். 12. அதிகமாக உபவாசம் இருந்தவர். 13. இவரை பற்றி ஏசாயா மற்றும் மலாக்கி இறைவாக்குரைத்தனர்.
14 இயேசுவை பற்றி முன்னறிவித்து அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து அவரை பார்த்த இறைவாக்கினர் இவர் மட்டும்தான். 15 பாலைவனத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தார். பணி வாழ்வு. திபேரியு சீசர் ஆட்சி காலத்தில் போந்தியு பிலாத்து யூதேயாவிற்கு ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கு குறுநில மன்னனாக இருந்த காலத்தில் திருமுழுக்கு யோவான் பணிவாழ்வை ஆரம்பித்தார். தவறுகளை யார் செய்தாலும் சுட்டி காட்டினார். இத்துரேயோ திரக்கோனித்து பகுதிகளுக்கு குறுநில மன்னனாக இருந்த பிலிப்புவின் மனைவி ஏரோதியாவை ஏரோது தன் மனைவாக்கிய காரணத்தால் திருமுழுக்கு யோவானால் சுட்டி காட்டப்பட்டு அதன் காரணமாகவே தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். உண்மைக்கு சான்று பகிர்ந்தவர், இயேசு வளர வேண்டும், தான் குறைய வேண்டுமென்று தன்னை தாழ்த்தியவர், இயேசுவின் வருகைக்கு முன்னேற்பாடு செய்தவர். இவரின் குணநலன்களை நாமும் பெற்று இயேசுவுக்கு சார்ந்து பருவோம். இன்றைய சிந்தனைக்கு செவிமடுத்த நாம் இப்போது திருவருகை காலத்தில் ஜெபிக்கப்படும் ஜெபமாலையை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக கர்ப்பிணிகள் சுகப்பிரசவம் பெறவும், குழந்தை வரத்திற்காக காத்திருக்கும் தம்பதியருக்காகவும், நல்லபடி திருமணம் நடைபெறவும், திருமண தடை நீங்கி நல்ல மனவாழ்வு அமையவும் ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உறவு உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். புனித இறை அன்னையே, நீர் குழந்தை இயேசுவுக்கு தாயாக முன் குறிக்கப்பட்ட நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுதலை தரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித இறை அன்னையே, நீர் குழந்தை இயேசுவை பெற்ற நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித இறை அன்னையே, நீர் குழந்தை இயேசுவை முதல் முறை கட்டித் தழுவிய நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித இறை அன்னையே, நீர் குழந்தை இயேசுவுக்கு முதல் முறை பால் கொடுத்த நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுதலை தரும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இப்போது புனித பலவேந்தர் கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் சொல்வோம். இந்த ஜெபமானது நவம்பர் 30ஆம் தேதி முதல் இயேசு பிறந்த நாள் வரை இந்த ஜெபத்தை நாளுக்கு 15 முறை சொல்ல வேண்டும். அப்படி சொல்கிறவர்களுக்கு கிடைப்பது கிடைக்கும் என பக்தியுடன் கருதப்படுகிறது. பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவது. அந்த நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில், ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் வேறு பண்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த நேரத்தில், ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையும் வேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில், ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் வேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில், ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் வேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில், ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் வேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில், ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் வேறு பண்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த நேரத்தில், ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையும் வேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில், ஓ என் சர்வேஸ்வரா,
எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லகேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லகேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லகேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பண்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இப்போது உலக மீட்பர் புகழ் மாலையை ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளும். விண்ணக தந்தை இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனு உருவான வார்த்தையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு கட்டளை தந்த ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்தையும் படைத்த ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். போதகரின் தலைவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருப்பொழிவு செய்யப்பட்ட ஆண்டவராகிய மீட்பரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் நம்பிக்கையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வின் மரமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உயிருக்கு ஒளியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிறவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கருணை கூர்ந்து எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே, கருணை கூர்ந்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே, உமது பிறப்பை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது வருகையை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது தாழ்மையை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது வல்லமையை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது கன்னித்தாய் தூய மரியாள் தந்தை புனித யோசேப்பை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமக்கு பிரியப்பட்ட அனைவரையும் பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, எங்களுக்கு வான் வீட்டின் பேரின்பத்தை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன தாழ்மையையும்
இனிய குணத்தையும் அடைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் எதிரிகளையும் நாங்கள் அன்பு செய்யும் வரத்தையும் அருள உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடலை வதைக்கிறவர்களுக்கு பயப்படாமல் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் தள்ள வல்லமை படைத்த இறைவனுக்கு அஞ்சி நடக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பூமியில் செல்வம் தேடாமல் விண்ணுலகின் செல்வங்களை தேடும் வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறர் எங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்பாதவற்றை நாங்களும் அவர்களுக்கு செய்யாதிருக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக பெரும் பாதையை விலக்கி உமது நெருக்கமான பாதையில் நுழைய வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது சிலுவைகளை பொறுமையோடு சுமக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது கட்டளைகளின்படி நாங்கள் நடக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முடிவு வேளையில் நன்மையில் நிலைத்திருக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை மன்னியும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, ஒன்றும் இல்லாமையில் இருந்து மனிதனை படைத்து மீட்புக்கு வழிவகுத்த உம் திருமகனை உலகிற்கு அனுப்பி வைத்தீரே. நாங்கள் உம்மை முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் முழு நினைவோடும் அன்பு செய்யும் வரத்தை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.